நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆர் யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். நண்பர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் ஒர்க்காக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நாம் தான் செஞ்சு கொடுத்துருந்தோம். இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஐசி போடுவோம். இது பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப் போட்டது, ட்ரான்ஸ்டர் ஐஆர்எஃப் போட்டது. இது ஒரு போர்டு. பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் ட்ரான்ஸ்டர்னா ஒரு லோ வால்யூம் தான் வரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்புக்கு இது போட்டிருந்தது, இது 3 போட்டிருந்தது. அதுதான் வச்சு 2.1 தான் ஒரு லெஃப்ட் ரைட்டு, ஒரு சப்புக்கு இது சரௌண்டு வச்சுருந்தேன் சென்டரில். இது லெஃப்ட் ரைட்டு, இது சப்பு, இது சரௌண்டு. இது மாதிரி வச்சு தான் ஒரு செட்டு புதுசாக நாம் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முன்னாடி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் செட்டு. ஓகேங்களா? கஸ்டமருக்கு அவர் இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு சப்பு இது 2 பேட் போட்டுருந்தேன். அப்படி 4 பேட் சப்பு போட்டு எல்லாமே டோட்டலாகவே டிரான்ஸ்ஃபர் மாஸ்பெட்டை மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி அதுக்காக மாற்றிருக்கோம். இப்போ ஆல்டர்னேட் ஒர்க் முடிச்சிட்டோம். இப்போ வாங்க, இப்போ தான் புரியும். இது பார்த்திங்கன்னா 5 சேனல் போட்டு ஒன்று அப்படி எடுத்து கொடுக்க சொல்லிட்டு. அப்படி இது பார்த்திங்கன்னா ஹெவி. இந்த போர்டு பார்த்திங்கன்னா 2200 வரும், அந்த ரேஞ்ச் வரும். இதில் இருக்கிறதே நம்மக்கிட்ட இருக்கிறதுல டாப்பில் ஹெவி. இது தான் 5 ரூபா 1943 காம்போ போட்டது. இது பார்த்திங்கன்னா 5 சேனலில் பாருங்கள் 2ஆக பிரிச்சுட்டேங்க. 5 சேனல் இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். இதுலேருந்து இந்த சப்புக்கு மட்டும் ஒரு இன்வெர்ட்டராகவும் ப்ளஸ் லெஃப்ட் ரைட் ஒரு ஸ்டீரியோ ப்ளஸ் ஒரு சரௌண்டு, இதுக்கு ஒரு இன்வெர்ட்டராகவும் தனியாக 2 டாப்பிக்கை பிரிச்சுட்டேன். ஏன்னா சப்புக்கு தனியாக எப்பவுமே இன்வெர்ட்டர் பொறுத்தவரைக்கும் சப்புக்கு மட்டும் தனியாக வச்சிடணும் இன்வெர்ட்டரு. லெஃப்ட் ரைட்டுக்கு தனியாக வைக்கணும். ஏன்னா சப் அடிக்கும்போது லெஃப்ட் ரைட் உட்காரும். அப்போ சாங்ஸு டிஸ்டர்பாக இருக்கும், சாங்ஸ் உட்காரும். அப்போ கரன்ற மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு வாய்ஸ் வரும். அதனால் நான் எப்போ செட்டு செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா சப்புக்கு மட்டும் ஒரு இன்வெர்ட்டர் போட்டுருவேன், ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கு இன்வெர்ட்டர். இதுக்கு முன்னாடியுமே பார்த்திங்கன்னா 2 இன்வெர்ட்டர் போட்டிருந்தேன். இது பழைய இன்வெர்ட்டரு. இப்போ சக்தி கம்பெனி இது புது இன்வெர்ட்டரு. இது பழசு 2 ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை உட்காரல, அதனால் ஒரு போர்டு மாற்றிட்டேன். இப்போ இது என்னென்ன பண்ணி வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெஃப்ட் ரைட்டை ஒரு ஸ்டீரியோ, ஒரு லெஃப்ட் ரைட்டை இங்கேயோ பாருங்கள் மோனோவை கன்வெர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. இது கன்வெர்ட் பண்ணியாச்சு. கன்வெர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல இப்போ இந்த கிரவுண்டு பண்ணுறதை மறந்துட்டேன். இந்த இடத்துல ஒரு கிரவுண்ட் பண்ணணும். இது கிரவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஆடியோ கட் ஆகிடும். இந்த ஃபீட்பேக் இங்கேருந்து எடுத்து கொடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோ கன்வெர்ட் ஆகும். ஒரு ஸ்டீரியோ மோனோ கன்வெர்ட் பண்ணுறது இப்படி தான். இந்த போர்டில் எந்த போர்ட்லையும் அதில் மோனோ ஆப்ஷன்னாலையும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கர் அவுட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 57K ரெசிஸ்டன்ஸை இல்லை 30 நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது. இது ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உதரும், டிஸ்க்ரீஸ் அதாவது கம்மி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்மூத் வரும். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை மாற்றிக்கோங்க. ஒரு கெப்பாசிட்டர் 47 50 வாட் நம்மக்கிட்ட கொடுத்துருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபீட்பேக்கில் கொடுத்துருணும். இந்த இடத்துல கொடுத்துருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு ஃபீட்பேக் வரும் பாருங்கள். இதுலேருந்து ஒரு 57K ஃபீட்பேக்கு. இந்த ஃபீட்பேக்கில் கிரவுண்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கொடுத்துட்டிங்கன்னா இது ஒர்க் ஆகும். இது போய் ஃபீட்பேக் கொடுக்கும்போது இந்த ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் ஒர்க் ஆகும். இந்த கிரவுண்ட் மட்டும் கட் ஆகிடும். கட் ஆகும்போது இது எல்லாமே ஆசிலேஷன் தான் இருக்கும். இந்த ஃபீட்பேக்குன்னு ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இந்த ஆசிலேஷன் எல்லாம் ஒர்க் ஆகிடும். அது அப்படி மாற்றணும் தான். இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நானும் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், மறுபடியும் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 2 ஸ்டீரியோ போர்டு, ஒரு ஸ்டீரியோ போர்டுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு மோனோ, இது ஒரு மோனோ, 2 சேர்க்கணும் ஸ்டீரியோ. அந்த ஸ்டீரியோ மோனோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு தனியாக போய்ட்டு போர்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு அவசியமெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த ஸ்பீக்கர் அவுட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்காங்க. அதுலேருந்து ஒரு 56K ரெசிஸ்டன்ஸு போட்டுக்காங்க. ஒரு கெப்பாசிட்டருக்கு ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸில் கொடுத்துருணும். இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸில் இந்த இடத்துல கொடுத்துருணும். இது ஃபஸ்ட் ட்ராக். இதுலேருந்து கொடுத்துட்டிங்கன்னா அது ஃபீட்பேக்லேருந்து அப்படியே ஒர்க் ஆகும். பாருங்கள், நான் சப் ஆன் பண்ணி காட்டுற பாருங்கள். இதுதான் ஃபீட்பேக் தான் ஒர்க் ஆகும். ஃபீட்பேக் ஒர்க் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் இது மோனோ ஆயிடும். இந்த ஆடியோ இந்த இடத்துல கட் ஆகிடும், மோனோ மாறிடும். அதுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு லெஃப்ட் ரைட்டு 2 செக்ஷனை பிரிச்சு வச்சுதான். சரி, இங்கே பாருங்கள் லெஃப்ட் ரைட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் லெஃப்ட் ரைட்டு நம்ம சைடு போர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆடியோ ஸ்மூத்தாக தான் கொடுப்போம். அந்த எஸ்டிகே மாதிரி கொடுக்க மாட்டோம். கஸ்டமரே எனக்கு இல்லை எனக்கு ஆடியோ அதிகமாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுதான் அந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் 220 ஓம்ஸாக மாற்றிருக்கேன். நான் ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 560 ஓம்ஸ் தான் இருக்கும். அது வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சேஃப்டி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஓப்பன் வாய்ஸ் கிடையாது, அதாவது இன்னர் வாய்ஸ் வீட்டுக்குள்ளே கேட்குறதுனால உங்களுக்கு
சவுண்டு வந்து கம்மியாக இருந்தாலும் தெளிவாக தெரியும். இவங்க யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிராக்டருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த டிராக்டருக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிராக்டரே சவுண்டு, அப்போ இதில் ஒரு சவுண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து சவுண்டு கட்டாது. அதனால அந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் டிஸ்க்ரீஸ் பண்ணணும். அதாவது இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்மூத் வாய்ஸ் வரும், டிஸ்க்ரீஸ் டவுன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஏறும். அதுக்காக அது 2 பாருங்கள், ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு ஸ்டீரியோவுக்கு வந்து அதுக்கு மட்டும் போட்டு சவுண்டு ஏற்றிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சரௌண்ட் செக்ஷன். இந்த சரௌண்ட் செக்ஷன் பாருங்கள் எதுவும் ஆல்ட்ரு பண்ணல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்புக்கும் எதுவும் ஆல்ட்ரு பண்ணல. ஓகேங்களா? சப்புக்கும் இது மாதிரி ஆல்ட்ரு பண்ணுற பட்சத்தில் சவுண்டு இன்னும் ஏறும், சவுண்டு இன்னும் அதிகமாக ஏறும். அதனால் நான் அது ஆல்ட்ரு பண்ணல, அது சும்மா தருவிட்டுன்னு சொல்லிட்டு விட்டேன். இது லெஃப்ட் ரைட்டு மட்டும் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். வேண்டுற பட்சத்தில் சப்புக்கு ஏற்றிக்கலாம். இது மாதிரி சவுண்டு ஏற்றணுன்னே டவுன் பண்ணி ஏற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து சரௌண்டுக்கு. சப்புக்கு பார்த்திங்கன்னா அவங்க சன்பீட் இதுக்கு முன்னாடி அவங்களே வச்சுருந்தாங்க, அதுதான் கொடுத்துருக்கேன். அவங்க கொடுத்த போர்டு அப்படியே மாற்றிருக்கேன். சப்போஸ் அவங்க மேட்ச் ஆகுன்ற பட்சத்தில் போர்டு மட்டும் மாற்றிக்கலாம், மாற்றிக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து கெயின் ஏற்றிக்கலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா சக்தி போர்டினுடைய ஹெச்டி கன்வெர்ட்டர், 3 டிரான்சிஸ்டர் 3+3 6 டிரான்சிஸ்டருக்கான ஹெச்டி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா இது பழைய கன்வெர்ட்டர் தான். அது கெப்பாசிட்டர் மட்டும் 4700க்கு 50 வாட்ஸ் போட்டிருக்கேன், கெப்பாசிட்டர் மட்டும். இது வந்து ஆட்டோமேட்டிக், இது பழசு. இதில் நல்லா இருக்குது, இன்வெர்ட்டர் ஏன் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்படி போட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ சவுண்ட் வைக்கிறேன். இது சப்பு. இது வந்து சரௌண்டு மட்டும். இது அதிகமாக இதுக்கு முன்னாடி அதிகமாக வால்யூம் இருந்தது பார்த்திங்கன்னா சும்மா அது 12 ஒரு 3 ஆம்ப் ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு சும்மா டெஸ்டிங்காக வச்சுருக்கோம். இதுக்கு நீங்கள் சப்புக்கு வச்சு யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு. ஏன்னா அது கண்டினியூஸாக சாங்ஸ் ப்ளே பண்ணும்போது காப்பிரைட் பிரச்சனை வந்துருக்குது. இதனால் என்னை வந்து யூடியூப் வந்து எனக்கு பிளாக் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த விளம்பரம் பணத்துக்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களா, அது மாதிரி அப்ளை பண்ண முடியாது, அது மாதிரி லாக் பண்ணிட்டாங்க. வேணா நீங்கள் வந்து புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. எனக்கு வருமானம் இல்லாட்டி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படி வச்சுருக்கேன். அதுதான் விஷயம். எனக்கு வந்து அந்த வருமானமெல்லாம் வரதில்லை. என்னென்னு காட்டுங்க, இடையில இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறதுனால எனக்கு காப்பிரைட் பிரச்சனை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து நம்ம கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு ஆன் பண்ண யூடியூப் போடுறதுனால அதை நான் எதுவும் பண்ணாத அப்படி வச்சுருக்கேன். இப்போயுமே அதில் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுக்கு வருமானம் தேவையில்லை, நம்ம வீடியோ பார்த்தா அதே போதுன்றதுக்காக இப்போ வந்து இது ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2200 ஹெவி போர்டு. இது வந்து 12 to 24 ஹெச்டி. இதுவும் 12 to 24 ஹெச்டி. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 12 to 35 கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணால் ரிசல்ட் அதிகமாக இருக்கும். இதுக்கு நம்மகிட்ட இருந்தது 24 இருந்தது, அது யூஸ் பண்ணிட்டோம். 12 to 35 யூஸ் பண்ணால் ரிசல்ட் சூப்பராக இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஒயர் வந்து நல்லா ஜென்ரலாக செக்அப் பண்ணுறதுக்காக மேலே வச்சுருக்கேன். அது வேணான்னா இப்போ பேக்கிங் பண்ணும்போது அதில் ரிமூவ் பண்ணிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். அது சரௌண்ட் மட்டும் அவங்க கஸ்டமர் கேட்டிருந்தது. ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இது மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட் இருந்தால் சொல்லுங்கள். போர்டு வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிக்கு 41414141914231 அதுக்கான போர்டு பாருங்கள் வந்துடுச்சு. வந்து டெஸ்டிங் முடிச்சிட்டோம். ஆனால் அது வீடியோ போடல. அடுத்த வீடியோ அதுதான் பாருங்கள். எம்எஸ்சி ஆடியோ எஸ்டிகே மாடலு எம்எஸ்சி ஆடியோ. அது இன்னும் அது சும்மா டெமோ காட்டுற அடுத்த வீடியோ தான் பாருங்கள். எஸ்டிகே 414141914231 3 யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது வந்து சப்புக்காக ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். ரிசல்ட் வேறு லெவல் இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் காட்டுறேன். பிசி வந்துருச்சு பாருங்கள். எஸ்டிக்கு 414141914231 3 மாடலுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் பிசிபி டிசைன் பண்ணியிருக்கோம். இது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே. எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்டாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். நன்றி, வணக்கம்.